எக்ஸ்கோல் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ஈனம் சேனலில் ரொம்ப முக்கியமான ஒரு டூல். நீங்கள் கார் வச்சிருந்தாலும் பைக் வச்சிருந்தாலும் எந்த வெஹிக்கிள் வச்சிருந்தாலும் இந்த டூல் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தேவைப்படும். இது வந்து டயர் ப்ரெஷர் பம்ப். அழகாக பெட்ரோல் பங்க்லேயே போய் அடிச்சிக்கலாம். அப்படின்னா ஒரு சில எமர்ஜென்சி டைமில் நம்ம பெட்ரோல் பங்க்லேருந்து ரொம்ப தள்ளி இருப்போம். இப்போ வந்து இது வந்து ஒரு எமர்ஜென்சி டூலாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நைட் டைமில் வந்து பஞ்சர் போடுறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஓரங்கட்டி இருந்தாலும் லாரி டிரைவருக்கு வந்து தெரியாது. அப்போ வந்து SOSன்ற எமர்ஜென்சி லைட்டை யூஸ் பண்ணி பின்னாடி இருக்கிற வண்டிக்கு வந்து நீங்கள் ரெட் கலரில் இல்லை ஒயிட் கலரில் வந்து சும்மா பிளிங்க் பண்ணி ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கே மாற்றுறீங்களோ அந்த சைடு வந்து நீங்கள் வச்சுக்கலாம். அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் நம்ம இன்னைக்கு சேனலில் பார்க்க போகிறோம். கூப்பன் கோட் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த ப்ராடக்ட் வாங்கலாமா வாங்கக்கூடாதா அப்படின்றத வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் வந்து டிசைட் பண்ணலாம். இந்த வீடியோ எஃபர்ட் பண்ணி மேக் பண்ணதுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வாங்க வீடியோ கொடுக்கலாம். வாங்க இந்த யூனிக் கார்ட்லெஸ் டயர் இன்ஃப்ளேட்டர் அதை வந்து அன்பாக்ஸ் பண்ணிடலாம். பேட்டரி வந்து 12 வாட் கார் போட்டு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து கார்ட்லெஸ், அதாவது ஒயர் இல்லாமல் யூஸ் பண்ணுற ஒரு மாடல் தான். ஸோ மெஷர்மெண்ட் வந்து அக்யூரேட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. 6000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ ரியல் டைம் வந்து டிஸ்பிளே வந்து உங்களுக்கு LCD டிஸ்பிளே இருக்குது. 5 இன்ஃப்ளேட் மோட் இருக்குது சரிங்களா. பைசைக்கிளுக்கு, காருக்கு, மோட்டார் சைக்கிளுக்கு, அதுக்கப்புறம் பாலுக்கு எல்லாத்துக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். SOS லைட் இருக்குது, நான் காமிக்கிறேன். ரேட்டட் பவர் வந்து 60 வாட். சார்ஜிங் இன்டர்ஃபேஸ் வந்து டைப் C வந்து கொடுத்துருக்காங்க. அக்சசரிஸு, பாக்ஸு. எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா இதோட டிசைன் தான். எவ்வளோ சின்ன சைஸில் இருக்குது பாருங்கள். ஸோ பார்க்கவே செம்மையாக இருக்குது பாருங்கள். பா சரியான டிசைன். இந்த 2 கையில் வந்து அடங்கும், அவ்வளோதான். அது பாருங்கள், என்னமோ ஒரு குழந்தைய தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லாங் ப்ரெஸ் அதெல்லாம் என்னென்ன பண்ணுன்றது அந்த இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், அவ்வளோதான் எடுத்தாச்சு. இப்போ ஆன் பண்ணுறேன். அங்கே பாருங்கள், ஆன் ஆகிடுச்சு. 36 PSIன்னு சொல்லிட்டு டிஜிட்டலில் காட்டுது பாருங்கள். கார் சிம்பிள் இருக்குது, அந்த மோட் சொல்லியிருந்தேன். காரில் வந்து செலக்ட் ஆகிருக்கு. பேட்டரியோட லெவல் வந்து இங்கே இண்டிகேட் பண்ணுறது சரிங்களா. ஸோ இதில் வந்து பவர் மேலே ஏற்றுறது இறக்குறது, அதுக்கப்புறம் மோட்ஸ், டிஃப்ரெண்ட் மோட்ஸ் வந்து மாற்றணும் அப்படின்னா எம்ன்ற பட்டனு, அதுக்கப்புறம் லைட்டு SOS லைட் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் பவர் அண்ட் ஷேர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ PSI வந்து உங்களுக்கு வைக்கணும் அப்படின்ற அந்த ரீடிங்ஸ்க்கான இது கொடுத்துருக்காங்க. இது நார்மலாக மற்ற டயர் ப்ரெஷர் மிஷினில் வந்து உங்களுக்கு இருக்காது சரிங்களா. அதில் டிப்ஸும் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ரேட்டட் ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இருக்குது. வீடியோ வந்து பாஸ் பண்ணிட்டு பாருங்கள். சைடில் வந்து இங்கே பாருங்கள் வென்ட்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த டிசைனை எப்படி கொடுத்துருக்காங்கன்னா அங்கே பாருங்கள், அப்படியே வந்து கீழே இறங்கி அப்படியே ஸ்ட்ரெயிட் ஆகி அப்புறம் அப்படியே கீழே இறங்குது. ஸோ இதே மாதிரி தான் இந்த பக்கமும் இருக்குது. இந்த பக்கமும் வென்ட்ஸ் எல்லாம் வந்து இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கேயும் வென்ட்ஸ் இருக்குது, இங்கேயும் வென்ட்ஸ் இருக்குது. இது எதுக்குன்னா உங்களுக்கு ஹீட்டே ஆகாது. 12 மினிட்ஸ்க்கு கண்டினியூஸாக வந்து இந்த காத்தடிக்கிற மிஷின் வந்து யூஸ் பண்ணலாம். 12 நிமிஷம் யோசனை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இதை வச்சு லெஸ் தேன் 1 மினிட்ல 30 to 36 PSI வரைக்கும் போகும். நான் வந்து டெஸ்டிங்கில் உங்களுக்கு ஃபர்தராக வந்து காமிக்கிறேன். நான் இப்போ கையில் ஹோல்ட் பண்ணிக்கிறது என்ன ப்ரோ பயங்கர வெயிட்டாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இங்கே பாருங்கள், வெறும் 539 கிராம்ஸ் தான். ஸோ வெயிட்டும் வந்து ரொம்ப கம்மி. சரி, அக்சசரிஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு காட்டுங்க ப்ரோன்னா இங்கே பாருங்கள். இது வந்து யூசர் மேனுவல், எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கு அவங்களே வந்து டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. யூனிக் பிராண்ட்லேருந்து சரிங்களா. டிஃபால்ட் டயர் ப்ரெஷரு என்னென்ன, எப்படி வந்து ப்ராடக்ட் இது பண்ணணும், ட்ரபுள் ஷூட் பண்ணணுன்னா எப்படி, இது எல்லாம் அட்டென்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து பாருங்கள். ஸோ அதுக்கப்புறமா இங்கே பாருங்கள், ஒரு பவுச் மாதிரி இருக்குது. இந்த பவுச்சில் வந்து இந்த இது வந்து நீங்கள் உள்ளே போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள். ஸோ இது வந்து கேரி பேக்கு. யூனிக் பிராண்டில் வந்து இந்த கேரி பேக் கொடுக்குறது ரொம்ப நல்ல விஷயம். எங்கே பாருங்கள். ஸோ இதுக்கும் வந்து ஒரு கார்டட் மாதிரி வச்சுருக்காங்க. எவ்வளோ குவாலிட்டியான ஒரு இது பாருங்கள், நல்ல ஹீட் ரெசிஸ்டண்ட்டுக்கான அந்த இது தான், டியூப் தான். ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இதுதான் மோஸ்ட்லி வந்து எல்லா டயர் இன்ஃப்ளேட்டர்லேயும் வந்து போயிடும் ரொம்ப நாள் யூஸ் பண்ணால். ஏற்கனவே வந்து 2-3 டயர் ப்ரெஷர் இந்த பம்பை வந்து நான் ரிவ்யூ பண்ணியிருக்கேன். அதில் வந்து போகிறதே வந்து இந்த இது தான், இந்த க்ளோசிங் நாசில் தான் வந்து அதிக போயிடும். பட் இதில் வந்து ரொம்ப குவாலிட்டியாக வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதோட வைண்டிங்லாம் பாருங்கள். ஸோ வைண்டிங்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆரஞ்சு கலரில் செம்மையாக இருக்குது இந்த பாடிக்கு ஏற்ற மாதிரி. ஸோ ஏற்கனவே நான் காமிச்சேன்ல நாசில், இந்த ஸ்விம்மிங் பூலுக்கு, அதுக்கப்புறம் பைசைக்கிளுக்கு, அப்புறம் சைக்கிளுக்கெலாம் வந்து அடிக்கிறதுக்கு வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இதை வந்து கார்டடாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இங்கே பாருங்கள், இந்த பவர் ஷேர்னு இருக்கா. ஸோ இதை வந்து ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைப் சிக்கான சார்ஜிங் போட்டிருக்கு, ஒரு USB போட்டிருக்கு. அதுக்கப்புறம் நான் காமிச்சேன்ல
இந்த பவர் கார்டை வந்து இங்கே தான் ப்ளக்இன் பண்ணி இதை வந்து கார்டடாகவும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், சார்ஜ் பண்ணுறதுக்கு வந்து அவங்களே வந்து டைப் சி கேபிள் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. பாருங்க, யூஸ் பண்ணிவிட்டு அந்த பேக்கில் போட்டு எடுத்துகிட்டு போய்க்கலாம். பேக்கில் வந்து நீங்கள் டிக்கில் கூட வச்சுக்கலாம். சரி, எங்கே வேணுமோ அங்கே வந்து நீங்கள் வச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கு பேக் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு டெஸ்ட் பண்ணி பார்த்தலாம் வாங்க. இப்போ மார்க்கெட்டில் எவ்வளோ டயர் பம்ப் இருக்குது. நான் அதை போய் வாங்கிடுவேன் ப்ரோ, விலை கம்மியாக இருக்குது. நான் லிங்கை செக் பண்ணும்போது அவ்வளோ விலை விற்கிது. முதல்ல ஃபீச்சரை பார்த்துருங்க, அதுக்கப்புறம் நீங்கள் வேணால் அந்த சீப்பான ஏர் பம்பை நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த ஏர் பம்பில் வந்து 6000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுக்குறாங்க. அதனால் உங்களுக்கு சீக்கிரம் பவரே போகாது. நம்ம இது வச்சிருக்கிறதே எமர்ஜென்சிக்கு தான். அந்த எமர்ஜென்சி டைமில் சப்போஸ் பவர் போயிடுச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு வேறு பவர் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. சரிங்களா? இப்போ இது 6000 mAh காலி ஆகிடுச்சு. சரி, அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 6000 mAh காலி ஆகிடுச்சுன்னா காரோட 12 வாட் டிசி சப்ளை டிசி இன்புட்டில் நீங்கள் ப்ளக்இன் பண்ணிக்கலாம். ப்ளக்இன் பண்ண உடனே டைரெக்டாக இதில் வந்து ஒர்க் ஆகும். நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கே எது காட்டுது பாருங்க. சப்போஸ் இங்கே பவர் கம்மியாக இருந்ததுன்னா இதிலே கூட ஒர்க் ஆகும். இங்கே பாருங்க, இப்போ டிஸ்பிளே வந்து இங்கே பாருங்க செம்ம பிரைட்டாக இருக்குது. இன்னொன்று லென்த்தான அந்த பைப்பு இங்கே பாருங்க, காற்றடிக்கிற அந்த பைப் இருக்குல்ல, அது வந்து எவ்வளோ லென்த்தாக இருக்குது பாருங்க. ஸோ சில நேரத்தில் உள்ளே விட முடியாது, இல்லை பத்தாது, கீழே வைக்க முடியாது, டயரில் வந்து இப்படி வச்சுட்டு கீழே வைக்க முடியாது, கையிலேயே பிடிச்சிருக்கணும். ஸோ அந்த கன்வீனியன்ட்டுக்காக உங்களுக்கு லென்த் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதோட முன்னாடி ஏர் பம்ப்லாம் பார்த்தீங்கன்னா லென்த் கம்மியாக இருக்கும். இன்னொன்று ரொம்ப ஃபாஸ்ட் இன்ஃப்ளேஷன், அதாவது பவர்ஃபுல்லான மோட்டர் இதில் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க, மோட்டரோட அந்த சவுண்டு பாருங்கள் செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஸோ டேரெக்டாக இதில் ஓடும் போது ஒரு சவுண்டு வருது. இப்போ இதை நான் எடுத்துடுறேன், பேட்டரியில் ப்ளக்இன் பண்ண உடனே பேட்டரியில் வந்து ஆயிடுச்சு பாருங்க. ஸோ இது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது பாருங்க. ஸோ என்னென்ன மோட்ஸ் சொல்லிடுறேன். சைக்கிளில் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து வண்டிக்கு அடிச்சிக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறமா வந்து ஃபுட்பால் இருக்குல்ல, அதுக்கு 9 PSI இருக்குது. ஸோ சப்போஸ் லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா பாரில் மாறிடும். லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா KPAல மாறிடும். திருப்பி லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா kg/cm இது மாறிடும். அதுக்கப்புறம் PSI. ஸோ நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி யூனிட்ஸ் வந்து நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். ஸோ லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து SOS லைட்டு. இங்கே பாருங்கள், செம்ம பவர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ஸோ நைட் டைமில் நம்ம வண்டி இடிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம டயர் பஞ்சர் போடும்போது ஓரமாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் சப்போஸ் எனக்கு 36 இல்லை, நான் எனக்கு இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அப்பு டவுன் ஏரோ பட்டன் இருக்குது. இங்கே பாருங்கள், ஜஸ்ட்டு கம்மி பண்ணணும்னா 0.5 கம்மியாகுது. பவர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா காற்று அடிக்க ஆரம்பிச்சிடும். எவ்வளோ லென்த்தாக இருக்குது பாருங்கள். ஸோ இன்னும் இங்கேருந்து அப்படியே வருது பாருங்கள், அப்படியே வந்து இங்கே போகுது பாருங்கள், செம்ம லென்த்து. என்னால் பேக் டயர் ஃப்ரண்ட்லேருந்து இழுத்து கூட பேக் டயர் கூட இது பண்ண முடியும். காரில் வந்து காற்று அடித்து காமிக்கிறேன். நீங்கள் இந்த மவுத் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மவுத்தை இதில் வந்து சும்மா அதை இப்படி வச்சுட்டு அவ்வளோதான், லாக் பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சுது. இங்கே வந்து பவர் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. பவர் ஆன் ஆகிடுச்சு பாருங்கள். அதில் 32.5 காட்டுது. ஆனால் 36 அடிக்க போகிறோம். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து இன்ஃப்ளேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அவ்வளோதாங்க, வேற லெவல். ஒரு நிமிஷத்துக்கு கம்மியாகவே வந்து அடிக்க முடியும்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி அவங்க சொன்ன மாதிரியே நமக்கு வந்து ஒரு நிமிஷத்துக்கு கம்மியாகவே வந்து 32லேருந்து 36க்கு வந்துருச்சு. ஸோ இது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டான ஒரு டயர் இன்ஃப்ளேட்டர் தான். இப்போ வந்து நான் அந்த கார்டை ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ வேற பவர், அதாவது பேட்டரி மோடில் வந்து இப்போ வந்து அதே 32.5லேருந்து 36க்கு எவ்வளோ நேரத்தில் போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்துடலாம். அவ்வளோதாங்க, அதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் ஆன் டைம் வந்து நான் உங்களுக்கு டிஸ்பிளேல போடுறேன். இது நல்ல ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருந்தாலும் அங்கே பாருங்க, தரையில் வைக்கும் போது பேலன்சிங்காக நிற்கிது. ஸ்கூட்டருக்கு இன்ஃப்ளேட் பண்ணலாம். இப்போ இருக்கிற ப்ரெஷர் வந்து 27.5, 40க்கு வந்து டார்கெட் பண்ணுறோம். ஆன் பண்ணிட்டேன் பாருங்க. நீங்கள் வந்து கை வச்சு பிடிக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அதனால தான் இந்த டிசைன் வந்து கொடுத்தாங்க. நான் ஏற்கனவே நிறைய டயர் இன்ஃப்ளேட்டர் வந்து வச்சுருக்கேன், நம்ம சேனல்லே ரிவ்யூ பண்ணியிருக்கேன், கார்டில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். அதில் என்ன டிஸ்அட்வான்டேஜ் கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி நிற்காது, நான் கையிலேயே பிடிக்க வேண்டியதாக இருக்கும். அது எனக்கு கை செம்மையாக வலிக்கும். பட் இதில் நீங்கள் வச்சுட்டு அப்படியே போயிடலாம். அவ்வளோதான், அதுவே ஆஃப் ஆகிடுச்சு பாருங்கள். நீங்கள் கை வைக்கணும்னு அவசியம் கிடையாது, அதுவே ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகிடும். ஸோ அவங்க கொடுத்துக்க நீடில் எப்படி இன்சர்ட் பண்ணி சொல்லிடுறேன். இதை வச்சு நம்ம ஃபுட்பால், பேஸ்கெட் பால்லாம் வந்து நம்ம வந்து இன்ஃப்ளேட் பண்ணுறதுக்கு இதை வந்து போடணும். அதுக்கப்புறம் இது சைக்கிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ சைக்கிளுக்கான அந்த இது தான். ஸோ உள்ளே வந்து சும்மா இன்சர்ட் பண்ணிவிட்டு
நீங்கள் லாக் பண்ணிடலாம். சைக்கிள் சரி ஃபுட்பாலும் சரி அதை உள்ளே போட்டு லாக் பண்ணிவிடுங்க, அவ்வளோதான். சார்ஜிங்க்கு வந்து டைப் சி போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. சார்ஜ் ஆகும்போது இங்கே இண்டிகேஷன் வந்து வரும். அவ்வளோதான், இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். கண்டிப்பாக வந்து இந்த டயர் இன்ஃப்ளேட்டர் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு இதுக்கான கூப்பன் கோடோட லிங்க் வந்து அட்டாச் பண்ணி விடுறேன். கமெண்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணி விடுறேன். அது மூலமா போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருந்ததுன்னா இவ்வளோ எஃபர்ட் பண்ணி மேக் பண்ணி இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாம். பை கைஸ்.